மாவாரி, இது என்னுடைய பொம்மை, என்கிட்ட கொடுத்துரு. சொன்னா கேளு, என்கிட்ட கொடுத்துரு. ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? ஆமா, மாவாரி, என் பொம்மையை எடுத்து வச்சுட்டு தர மாட்டேங்கிறா. ஷின்சான் விடு, அவ உன்னோட தங்கச்சி தானே, கொஞ்ச நேரம் அதை வச்சு விளையாடட்டும், விடுப்பா. வழக்கம் போல இன்னைக்கும் இவர் வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு லேட் பண்றாரு. போன் கூட பண்ணல, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இங்க பாரு, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. இந்த உலகத்துல தப்பு செய்யாதவங்க யார்தான் இருக்காங்க? ஆனா இப்படி நடந்திருக்க கூடாது. நான் பண்ண இந்த தப்பால என்னோட கிளைண்ட் பயங்கரமா கோவப்படுத்தாரு. சரி சரி, கவலைப்படாத, விடு. நாளைக்கு வேணா நானும் உன் கூட வரேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். இந்த வாங்கிக்க, வருத்தப்படாத. கண்டிப்பா மன்னிப்பு கேட்டா அவர் புரிஞ்சுப்பாரா? புரிஞ்சுக்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் சீனியர், அவன் ஒருவேளை மனுஷனா இல்லாம இருந்தா அப்ப என்ன பண்றது? அவன் மனுஷன் இல்லன்னு சொல்ல வரியா? ஆமா. அப்படின்னா அவன் யாரு? அவன் ஒரு ஏலியன் சீனியர். அப்படின்னா அவனை கடாயில போட்டு வறுத்து சாப்பிட வேண்டியதா? அப்படியே பண்ணிருவோம். பில்ல கொடுக்குறீங்களா? என்னால முடியல, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி சார். முடியல, கம்பெனி தொலை தாங்க முடியல. நீங்க வந்தா இங்க இப்படி. ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. என்கிட்ட திறமை இருக்கு. நான் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்? இனி அந்த கம்பெனி பத்தி யோசிக்கவே கூடாது. இருந்தாலும் எதுக்காக அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கணும்? நான் அந்த கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். ராத்திரி பகலா சரியா தூங்க கூட இல்லாம வேலை பார்த்திருக்கேன். அவங்கள ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பெரிய ஆளாவேன். அன்னைக்கு அந்த கம்பெனி நானே வேலைக்கு வாங்குவேன். அவனை பாத்தியா? தூங்க இடம் இல்லாம இங்க வந்து தூங்கிட்டு இருக்கோம். போய் அவகிட்ட பர்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். அச்சோ, இங்க என்ன நடக்குது? நடக்கிற எதுவும் எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு என் உடம்புக்குள்ள எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? நான் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினேன்? ஆனா இப்போ என்னால எதையும் செய்ய முடியும். நான் யார பார்த்தும் பயப்பட தேவையில்லை. வாங்க வாங்க, எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. எங்க சுவையான சாப்பாடு கிடைக்கும். வாங்க வாங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? பாவம், மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வா, நாம வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் விடாம எல்லாத்துலயும் சாப்பிட்டு பார்க்கணும்.